வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் பேர் வச்சு 3 ஃபேஸ் சர்வீஸ்ல 3 வாங்க போறோம். ஸோ இதில வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய ஐடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நெனைக்கிறேன். இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தாதகாப்பட்டி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோருக்கும் லைட்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி, அதில சார்ஜிங் பண்ணி அதோட வீடியோ எல்லாமே லிங்க்ல குடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஜி கேபிள் 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒர்க்காக தான் வந்திருக்கோம். முதல்ல யூஜி கேபிள் எல்லாமே ட்விஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். யூஜி கேபிள் என்ன ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர்ல வாங்கியிருக்கோம். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் வாங்கியிருக்கோம். எதுக்காகப்பா 50 ஸ்கொயர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லாவே தறி யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் யூஸ் பண்ணுறாங்க. மொத்த லோடும் கால்குலேட் பண்ணும்போது 35 to 40 கேவிக்குள்ள வந்துச்சு. அதனால 50 ஸ்கொயர் வந்து அளவு கொடுத்துருந்தோம். மொத்த லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தோம். லிஸ்ட் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சர்வீஸ் ஒர்க் தான் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்வீஸ் ஒர்க் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, யூஜி கேபிளில் 50 ஸ்கொயர்ல 30 மீட்டர் வாங்கியிருக்கோம். ஸ்ட்ரே கம்பி வாங்கியிருக்கோம், வேஸ்ட் காப்பர் வாங்கியிருக்கோம், கப்ளிங் வாங்கியிருக்கோம், ஆங்கர் போல்ட் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி 3.5 தான் அந்த கேபிள். அதுக்காக 25 ஸ்கொயர்ல ஒரு லெக் வாங்கியிருக்கோம். 50 ஸ்கொயர்ல 3 லெக் வாங்கியிருக்கோம். அந்த 50 ஸ்கொயர் மாதிரி கிளாண்டு ஒன்று வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த லெக்குக்கு கிரிப்பிங் பண்ண தனியாக ஒரு பேஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அது நமக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து யூஜி கேபிள் ட்விஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமே வால்ல ஃபிட் பண்ண வேண்டியது. அந்த வால்ல ஃபிட் பண்ணும்போது சன் சைடில் ஒரு ஹோல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எதுக்காக ஹோல்ஸ் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் வளைச்சி தான் அடிக்கலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிவேஷனில் பார்க்கும்போது கேபிள் கொஞ்சம் நேராக இருந்தால் தான் ஒர்க்கில் ஃபினிஷிங்காகவும் இருக்கும், பார்க்கும்போதும் கொஞ்சம் நீட்டாகவும் தெரியும். அதனால் கேபிள் வந்து அந்த சன் சைடில் ஒரு ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம். மழை தண்ணி இறங்காத மாதிரி அந்த இடமும் நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆங்கர் போல்ட் அடிச்சிருக்கோம். அந்த 6 ஆங்கர் போல்ட் எதுக்காக படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிவேஷனில் பார்க்கும்போது ஒரு தனியாக ஒரு 6 இன்ச்சில் ஒரு பார்டர் ஒன்று காமிச்சிருக்காங்க. நம்ம கேபிள் நேராக அடிச்சு கொண்டு போகும்போது அந்த பார்டர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒன்று அந்த பார்டர் கட் பண்ணி கொண்டு போகணும், இல்லை அந்த பார்டர் மேலே கொண்டு போகணும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக தெரிஞ்சதுனால தனியாக ஒரு அடிக்கு வெளியே இழுத்த மாதிரி ஒரு எல்லாங்கில் ஒன்று ஃபிட் பண்ணிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மேலே நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வெளியே அந்த கேபிள் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது யூஜி கேபிள் எல்லாமே வாலில் ஃபிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த கிளாண்ட் எல்லாமே போட்டுட்டோம்னா அடுத்தது கேபிள் எடுத்து நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாண்டில் ஹோல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஹோல்ஸ் கட்டர்னு சொல்லி தனியாகவே கடையில் இருக்குது. அந்த கிளாண்ட் வாங்கி தகுந்த மாதிரி ஹோல்ஸ் கட்டர் வாங்கிட்டீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராகவும் இருக்கும். இல்லைன்னா வெட்ரும்பு வச்சு நம்ம தனியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளாண்டுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கேபிள் எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஆர்மர் கம்பி ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா ஆர்மர் கம்பி வந்து தனியாக விலகிருச்சுன்னா அடுத்தது நம்ம கிளாண்டில் போகிற ரிங்கு வாசர் அடுத்தது புஷ் போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒர்க்கும் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் இந்த எண்டில் வரும்போது தனியாக ஒரு டேப் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து கிளாண்டு ரிங்கு எல்லாம் போடும்போது நமக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஆர்மர் கம்பி எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேபிளுக்கு மேலே ஒரு லேயர் டேப் சுற்றுறோம். எதுக்காக அந்த டேப் சுற்றுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாண்ட் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த டேப் சுற்றும் போது அந்த கிளாண்டோட சைஸ் கரெக்டாக ஈவன் ஆகிரும். அதுக்காக தான் இந்த டேப் சுற்றுறோம். கேபிள் வந்து கிளாண்டுக்கு போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும். சில பேர் லூஸாக போடுறாங்க. லூஸ் போடும்போது என்ன ஆகும்னா இந்த கேபிளோடைய ஆர்மர் கம்பி வந்து நமக்கு தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் அந்த கிளாண்ட் போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க. ஏன்னா சில பேர் லூஸாக போட்டோம்னா அடுத்தது நம்ம கேபிள் வச்சு ஃபைனல் பண்ணும்போது அந்த கிளாண்டோடைய கோர் வந்து ஆர்மர் கம்பி தனியாக வெளியே தெரியும். அதனால் மேக்ஸிமம் டைட்டாக போட்டிங்கன்னா அந்த ஆர்மர் கம்பி நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கும். இந்த கிளாண்டுங்கிறீங்களே எதுக்காக அந்த கிளாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாண்டுக்கு கீழே இருக்கிற கோர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு யாராவது கேபிள் இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கிளாண்ட் நம்ம போடுறோம். அந்த கிளாண்டு போடும்போது தான் ஏன்னா அந்த கிளாண்டு இல்லைன்னா தனியாக நம்ம கேபிள் இழுக்கும்போது அந்த உள்ள இருக்கிற கோர் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் அதுக்காக தான் அந்த கிளாண்டே போடுறது. மேக்ஸிமம் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா சேலம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளாண்டு கிடைக்கும். லோக்கல் கடையில் வாங்கும்போது கேபிள் மட்டும் தனியாக வச்சிருப்பாங்க. ஏன்னா கிளாண்டு தனியாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அதிகமாக சேல்ஸ் கிடையாதுனால அந்த கிளாண்டு வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஒர்க்கர் தெரிஞ்சவங்க வந்து கிளாண்டு கண்டிப்பாக வாங்கி போடுவாங்க. சில பேர் வந்து கிளாண்டு வாங்காமல் பிளேட்டை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கேபிள் உள்ளே தள்ளுவாங்க. அப்படி கேபிள் தள்ளும்போது கொஞ்சம் ஷேக்கிங்கில் இருக்கும்போது அந்த கோர் கண்டிப்பாக அடிபடும். அடுத்தது கிளாண்டு போட்டதுக்கப்புறமே கேபிள் வந்து எல்லாமே வாலில் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் வந்து ஸ்டார்டிங் ஆகும். ஃபஸ்ட்டே நம்ம கேபிள் எல்லாமே வாலில் ஃபிட் பண்ணிட்டோம்னா அடுத்தது பஸ் பேரில் வந்து கிளாண்டு போட்டு நமக்கு தள்ளும்போது வாலில் இருந்து நமக்கு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தள்ளி தான் வெளியே வரும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். கரெக்டான அளவில் வந்து கிளாண்டும் போட முடியாமல் இருக்கும். அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஃபஸ்ட்டு கிளாண்டை போட்டு அதுக்கப்புறம் கேபிள் வாலில் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ தான் பார்க்கும்போது ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இந்த பில்டிங்லேருந்து கம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி இருக்குது. அதனால் என்ன பண்ணணும் ஸ்டே கம்பியை டபுளாக ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக டபுளாக ட்விஸ்ட் பண்ணுறீங்க? 40 அடி தான் வருது. அதனால் சிங்கிளாகவே போட்டுக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் சிங்கிளாக போடும்போது நாளாக என்ன ஆகும்னா அது கட் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் கேபிள் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டே கம்பியை டபுளாக போட்டால் நமக்கு இன்னும் லாங் லைஃபும் வரும். அதுக்காக தான் மேக்ஸிமம் நாங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே கம்பியை டபுளாகவே ட்விஸ்ட் பண்ணி போடுறோம். சில பேர் இந்த இடம் வந்து ஸ்டே கம்பி வந்து பார்த்தீங்கன்னா கையிலே சுற்றுறாங்க. மேக்ஸிமம் கையில் சுற்றாதீங்க. ட்ரில்லிங் மிஷினில் ஜக்கு பிட்டு போட்டு நீங்கள் ஜக்கு பிட்டில் சுற்றினாவே அழகான வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே கம்பியை டபுளாக ட்விஸ்ட் பண்ணி நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அடுத்தது பிவிசியில் ஒரு இன்ச்சு கப்ளிங் வாங்கியிருக்கோம். அந்த கப்ளிங் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா ரீலுக்காக தான் வாங்கியிருக்கோம். எதுக்காக அந்த கப்ளிங் வாங்கி ரீல் வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு ஸ்டே கம்பிலே நீங்கள் அழகாக ட்விஸ்ட் பண்ணி அழகாக நீங்கள் ரீலை கட்டலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ட்விஸ்ட் பண்ணி கட்டும்போது என்ன ஆகும்னா கேபிளோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் பார்க்க அசிங்கமாக தெரியும். அதுக்காக தான் அந்த கப்ளிங் வாங்கினா ஒரே நேரம் அளவு கரெக்டாக இருக்குங்கோசம் தான் அந்த கப்ளிங் வாங்கி நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது யூஜி கேபிளில் வர ஒவ்வொரு கோரையும் தனியாக பிரிக்கிறோம். பிரிச்சதுக்கு அப்புறமே லெக்குக்கு கரெக்டான அளவு வச்சு உள்ள இருக்கிற ஆர்மரையும் தனியாக ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே இந்த பேஸ்ட் வந்து மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறம் லெக்குக்குள்ளேயே இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த பேஸ்ட் எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கிரிப்பிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாகவும் இருக்கும். இந்த பேஸ்ட் போடாமல் கிரிப்பிங்
கிரிப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டு கொஞ்சம் லூஸ் ஆகும். இந்த பேஸ்ட் வச்சு யூஸ் பண்ணோம்னா அந்த இன்னும் கொஞ்சம் டைட் நமக்கு நல்லா கரெக்டாக கிரிப்பாகவும் இருக்கும். அடுத்தது கிரிப்பிங் டூல் எடுத்து எல்லா கோருமே லெக் போடுறது கிரிப்பிங் பண்ண வேண்டியதான். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கிரிப்பிங் டூலே வாங்க மாட்டேங்கிறாங்க. கட்டைங் பல்லே வச்சு ஃபுல் டைட் பண்ணிடலாம்னு சொல்லி கட்டைங் பல்லே டைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தவறு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கிரிப்பிங் டூல் வாங்கி டைட் பண்ணுங்க. ஏப்பா கட்டைங் பல் வச்சு ஃபுல்லாக டைட் பண்ணால் கட்டைங் பல் டைட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா கட்டைங் பல் வச்சு பண்ணும்போது ஒரு சில இடங்களில் தான் டைட் ஆகும், ஒரு சில இடங்களில் லூஸ் ஆகும். அப்போ வந்து லெக் நமக்கு லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா கிரிப்பிங் டூல் வச்சு டைட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அதுதான் நமக்கு எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கேபிள் எல்லாமே கிரிப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே மேலே வந்து இன்சுலேஷன் டேப் வந்து அப்ளை பண்ணுறோம். அது அப்ளை பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பேரில் ஒவ்வொரு கோரும் தனியாக வச்சு டைட் பண்ண வேண்டியதான். அந்த டைட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து கட்டைங் பல்லை வச்சு டைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அந்த கட்டைங் பல் வச்சு டைட் பண்ணாதீங்க. ஸ்பேனர் செட் வாங்கி ஸ்பேனர் செட்டில் வச்சு டைட் பண்ணினா எப்பவுமே ஃபுல் டைட்டில் இருக்கும். கட்டைங் பல் டைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லூஸ் இருக்கும். லைனும் நமக்கு கொஞ்சம் விட்டு வரும். ஸ்பேனரில் ஃபுல்லாக டைட் வச்சிங்கன்னா எப்பவுமே நமக்கு கொஞ்சம் கிரிப்பாகவும் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டாக்டே வராது. அதனால தான் நாங்கள் எப்பவும் வந்து ஸ்பேனர் செட்லேயே ஃபுல் டைட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரோட அளவு வச்சு மார்க் பண்ண வேண்டியதான். மீட்டர் 3 பேஸோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து 1 இன்ச் கேப் விட்டுருங்க. அதுலேருந்து 9 இன்ச் வச்சிங்கன்னா போதும். 3 பேஸோட அளவு அதுதான். இந்த மீட்டர் பலகையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஹோல்ஸ் மார்க் பண்ணுறோம். 8 ஹோல்ஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமே ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 4 இன்கமிங் 4 அவுட் கோயிங். அந்த 3 பேஸ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 7 வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங், 2 4 6 8 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங். அதுதான் 3 பேஸோட டயக்ராம். அதுக்காக மார்க் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு இன்கமிங் அவுட் கோயிங் சொல்லி எல்லா லைனுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த 3 மீட்டருக்குமே ஹோல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த மீட்டரோட ஒர்க்கு இன்கமிங் அவுட் கோயிங் கொடுத்து இந்த மீட்டரோட ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மீட்டர் வந்து அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வந்து நிற்கும். கேரியர்லேருந்து அடுத்தது எம்சிபி நிற்கும். எம்சிபியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் வந்து நிற்கும். இந்த சேஞ்ச் ஓவர் எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கமர்ஷியல் ஒர்க்கு. அதனால் ஷடவுன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்செட் மூலியமாக ரன் பண்ணிக்குவாங்க. இந்த சேஞ்ச் ஓவரோட அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் இன்கமிங் லைனாக போகும். எல்லா ஒர்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் ஓவர் பாக்ஸ் மட்டும் தனியாக ஃபிட் பண்ணால் அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். அதனால தான் மீட்டர் கீழே வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் பாக்ஸ் ஒன்று தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.